ஏஐ பண்ணி நீங்க வீடியோ போட்டீங்கன்னா லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம். செண்பகமே செண்பகமே தென்போடிகை சந்தானமே. ஏஐல வீடியோ போட்டீங்கன்னா நீங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட $100,000 எடுத்த ஆள எனக்கு தெரியும். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஃபுல் வீடியோ பாருங்க. வணக்கம் and welcome to கிச்சடி. இந்த மாதிரியான டைட்டில்ஸ் அண்ட் தம்ப்நெயில்ஸ் வச்சிருக்கிற நூற்றுக்கணக்கான வீடியோஸை நீங்க யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. டைனோ பிரியாணி சமைக்கிறோம், பயங்கரமா சாப்பிடுறோம். ஐயோ பாவம். என்ன அவசரமா வீட்ல இருந்து கிளம்பி வந்துட்டியா? ஜட்டி வெளிய போட்டு சுத்துற? இல்ல பாட்டி, நான் சூப்பர் ஹீரோ. இங்கிலீஷ்ல பார்த்திருக்கலாம், தமிழ்ல பார்த்திருக்கலாம். பட் இதெல்லாம் நிஜமா யாராச்சும் பண்ணியிருக்கிறாங்களா? இல்ல நிஜமாவே அவங்க அக்கௌண்ட்ல மாசம் $100,000 எல்லாம் வந்திருக்கா மணி 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 அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் எனக்கும் இருந்துச்சு. ஒரு ஏஐ டூலை வச்சு என்னெல்லாம் பண்ணிட முடியும் அப்படின்னு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிடுச்சே. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தேதிக்கு நீங்க யூடியூப்ல போயிட்டு ஏஐ சிக்கன் வீடியோஸ் அப்படின்னா இவ்வளோ வீடியோஸ் வரும். ஏஐ ராபிட் வீடியோஸ் அப்படின்னா இவ்வளோ வரும். ஏஐ ஓல்டு மேன் அப்படின்னா வரும். ஏஐ கேட், ஏஐ டாக், ஏஐ லயன், ஏஐ டைகர் வீடியோஸ்லாம் கொட்டி கிடக்குது. அந்த அளவுக்கு பிரெயின் ராட் கான்டென்ட் யூடியூப்ல கொட்டி கிடக்குது. கடந்த ஒரு வருஷமா ஏஐ வந்ததுலேருந்து இவ்வளோ வந்துச்சு. ஸோ அங்கதான் யூடியூப்கார உள்ள வந்தான். இது ஒன்றும் ஆவற கதையா இருக்கு. எனக்கு ஒரு பாயசத்தை போற்ற வேண்டியதான் அப்படின்னு தான் மானிட்டைசேஷனை புடுங்கடாங்க. முடிச்சிடலாமா? மெயின் சுவிட்சிலேயே கையை வைடா அப்படின்னு யூடியூப்கார கைய வச்சான். ஸோ யூடியூப்ல இந்த மானிட்டைசேஷன் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து ஒரே உலகம் ஃபுல்லாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நானே ரொம்ப லேட்டாக தான் பேசுகிறேன். அதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ தான் இன்னும் இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நிறைய சேனல்லாம் A to D எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க. மட்டக்களப்பான் கிட்டப்படுப்பான், கிட்டப்படுத்து கொட்டிப்பான் என்ற பாடல் இணையத்தில் வைரல். இன்ஃபேக்ட் அதை பற்றின தப்பான கருத்து தான் இன்ஃபேக்ட் எல்லா நியூஸ் சேனலும் போட்டாங்க. ஏஐ பண்ணாலே உங்களுக்கு மானிட்டைசேஷனில் போயிடும் அப்படின்ற ஒரு கருத்து தான் எல்லா நியூஸ் சேனலும் சொன்னாங்க. இனிமேல் ஏஐ வாய்ஸ் ஓவர் யூஸ் பண்ண முடியாது, ஏஐ வீடியோஸ் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கருத்து ஃபுல்லாக நியூஸ் சேனல் போட்டாங்க. நான் என்னோட ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன், தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அப்படி கிடையாது. ஏஐ யூஸ் பண்ணலாம், பட் அதில் ஒரிஜினல் கான்டென்ட் இருக்கணும், ஒரிஜினாலிட்டி இருக்கணும். நீங்கள் உங்களோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ஏஐ யூஸ் பண்ணி ப்ரில்லியண்ட்டாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓ, நீ அப்படி வரியா அப்படின்றதான் ஓவராலாக சொன்ன விஷயம். ஸோ அதனால் இப்போ நம்ம கதைக்குள்ளே வருவோம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? இன்னைக்கு தேதிக்கு தமிழ்லையும் நீங்கள் நான் சொன்ன இதை அடிச்சிங்கன்னா அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு என்னுடைய இந்த 1 year எக்ஸ்பீரியன்ஸில் கேட்டா இல்லை இல்லை எஸ், இது எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டி கிடையாது. எல்லாரும் இதை நினைவாக்க முடியாது. எல்லாருக்கும் இது ஒர்க் அவுட்டும் ஆகாது அப்படின்றது தான் பிளாட்டன்ட் ட்ரூத் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க. ஒரு தமிழில் ஒருத்தரோட ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் நிறைய யூடியூப் பற்றிலாம் சொல்லி தருவார். அவர் பேர் ஸ்கில் மேக்கர்ஸ் அப்படின்ற ஒரு சேனல். ஏஐ கோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவரோட தம்ப்நெயில். ஹவு டு கிரியேட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்படின்னு ஒரு கதை. ஒரு ஆயா முட்டையை வச்சு ஒரு கதை போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் 30 நாளில் மானிட்டைஸ் செய்வது எப்படி ஏஐ வச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தார். அவர் சொன்னதில் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, எப்படின்னு அவர் சொல்லி கொடுத்துட்றாரு. பட் இந்த விஷயமே ரைட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பிரச்சனையே. இந்த பாட்டிக்கு ஒரு பெரிய கோழி இருந்தது. அந்த கோழி தினமும் முட்டையிடும். பாட்டி அந்த முட்டைகளை சந்தையில் விற்று நிறைய பணம் சம்பாதிப்பார். அந்த பணத்தில் ஒரு டிராக்டரை வாங்கினார். ஒரு நாள் சந்தைக்கு போகும்போது பாட்டிக்கு விபத்து நடந்தது. அவ்விழையில் பாட்டி இறந்துவிட்டார்.
ஒரு ஆயா வெறும் ஒரு எதையோ ஒரு குப்பை கதையை வச்சு ஒரு முட்டை கதையை வச்சு இது ஹிந்திக்காரன் இங்கிலீஷ்காரன் ஒருத்தன் போட்டு அது ஹிந்தியிலேருந்து ஒருத்தன் அடித்து அதே என்ன பண்ணும் இதில் வந்து இந்த மாதிரியான டேட்டாவை ட்ரெயின் பண்ணி அதை அப்படியே தமிழில் அடித்து அதே ஆயா அதே முட்டை அதே கோழி அது இந்த மாதிரி ஜெனரேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வீடியோ போடுறதுல உங்களுடைய பங்கு என்ன இருக்குது, உங்களுடைய ஒரிஜினாலிட்டி என்ன இருக்குது, ஒரு வேற பாயிண்ட் கூட இங்கே இருக்கிறவங்க யாருமே யோசிக்கல. ஒரு பாயிண்ட் கூட யோசிக்கல. ஹலோ ChatGPT எனக்கு ஒரு கதை சொல்லு. ChatGPT ஒரு கதை சொல்லு. இல்லை இந்த கதை இல்லை எனக்கு வந்து ஒரு ஆயா முட்டை கோழி இதை வச்சு ஒரு கதை சொல்லு. ChatGPT சொல்றோம். ஓகே, ஆயா முட்டை கோழி எனக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ள யூடியூப் ஷார்ட்ஸுக்கு வர மாதிரி ஒரு கதையை சொல்லு. ஓகே, ஆயாவோட ஒரு இமேஜை கிரியேட் பண்ணு. ஓகே, முட்டையோட இமேஜை கிரியேட் பண்ணு. ஓகே, கோழி இமேஜை கிரியேட் பண்ணு. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். நோகாம நோம்பு கும்பிடுறதுக்கு, நோகாம எல்லாம் செய்யறதுக்கு இப்ப நம்ம ஏஐ யூஸ் பண்ணிக்கிட்டோம். தட்ஸ் ஃபைன், அதுதான் ஏஐயோட யூஸ். பட் இதனால நீங்க யூடியூப்ல மானிட்டைஸ் பண்ண முடியுமா, இந்த கண்டென்ட்டை மானிட்டைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக முடியாது. ஏன்னா உங்களோட ஒரிஜினாலிட்டி அப்படின்னு எதுவுமே இல்லை. இந்த நண்பரே சொல்லியிருப்பாரு கடைசியாக, இதுக்கு நடுவில் நீங்க வந்து உங்களுடைய குரலை நீங்க எடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க மானிட்டைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கடைசியா ஓரளவுக்கு உண்மையும் சொல்லியிருப்பார். பட் இது வந்து ஒரு ஓவராலா இவர் மேல எனக்கு தனிப்பட்ட எதுவும் கிடையாது. பட் இவர் சொல்ற ஒரு தப்பான விஷயத்த நிறைய பேரை வந்து இது மூலம் மானிட்டைஸ் ஆயிடலான்னு நம்பி ஏகப்பட்ட பேர் இதுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை வந்து அடுத்த பெரிய விஷயமே இது ஃப்ரீ அப்படின்னு சொல்றது தான். ஏஐல நீங்க ஃப்ரீயா வீடியோஸ் கிரியேட் பண்ணிடலாம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா நொட்டலாம் அப்படின்னு ChatGPT-காரன், கிளிங் ஏஐ, VO3 எல்லாரும் கேட்பான். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? எல்லா ஏஐ டூல்ஸுமே வந்து ஃப்ரீ பிளான்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அந்த ஃப்ரீ பிளான்ல நீங்க அதிகபட்சம் ஒரு வீடியோ 2 வீடியோ ஜென்ரேட், நீங்க ஒரு 6 இமெயில் ஐடி 10 இமெயில் ஐடி வச்சு நீங்க சமாளிக்க தெரிஞ்ச ஆளா இருந்தா 10 தடவை வீடியோ ஜென்ரேட். அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு தடவையும் லாகின் பண்ணி வெறும் ஒரு 8 செகண்ட் 5 செகண்ட் வீடியோ தான் ஜெனரேட் பண்ண முடியும். ஒரு முழு வீடியோவை ஜென்ரேட் பண்ண முடியாது. 1 நிமிஷம் வீடியோவுக்கு நீங்க கிட்டத்தட்ட 10 இமெயில் ஐடி 10 தடவை நீங்க வந்து இது பண்ணணும். அதுவும் ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் கிரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு நாள் கிரியேட் பண்ணலாம், நாளானைக்கு ஒரு நாள், இந்த மாதிரி பல ஐட்டங்கள் இருக்குது. ஸோ இதுல வந்து இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, அதுக்கப்புறம் நீங்க காசு கொடுத்தாகும். ஒரு மிட் ரேஞ்ச் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அது வந்து ஒரு $30 $60 ஒரு மாசத்துக்கு. $30 ஒரு மாசத்துக்குனாலே கிட்டத்தட்ட 2500 ஆவரேஜா நீங்க வச்சுக்கிட்டாலும் ஒரு மாசத்துக்கு 2500 ஒரு பேசிக் பேர் மினிமல் பிளான். அதுக்குள்ளேயே கொஞ்சம் ஹையர் பிளான்னா $60. அந்த $60 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5500 ஒரு மாசத்துக்கு நீங்க பே பண்ணி ஆகணும். ஒரு மாசத்துக்கு 5500 ஒரு மிட் ரேஞ்ச் பிளானை பே பண்ணி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 60000 பே பண்ணி இந்த சிக்கன் வீடியோவையும் இந்த போடுறதுக்கு கடைஞ்செடுத்த இந்த ராபிட் வீடியோவும் கேட் வீடியோவும் பண்றதுக்காக ஏஐ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுக்காகவா அதை வச்சு மாசம் 5000 கொடுத்து நீங்க இதை பே பண்ணி வாங்குற அளவுக்கு அவ்வளோ ஆளா இருந்தா தாராளமா வாங்கி இதுல காசை கரியாக்கலாம். அடுத்த விஷயம், இது ஹை எண்ட் பிளான். மிட் ரேஞ்ச் பிளான்லையும் உங்களால குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் வீடியோஸ் தான் நீங்க ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கு ஹை எண்ட் பிளான் ஒன்று வச்சிருப்பான் அதே ஏஐக்கார. அது வந்து ப்ரீமியம் பிளான். அது வந்து $100 பெர் மந்த், $200 பெர் மந்த். $100 அப்படின்னா கிட்டத்தட்ட ஈஸியா வந்து ஒரு 8000 8500 ஒரு மாசத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் $1,00,000 போயிடும். VO3 வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். கூகுளோட VO3 வந்து முதல் மாசம் மட்டும்தான் $100 $120 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் $249 மாத்திடுறாங்க உலகம் முழுக்க. ஸோ இந்தியாவில் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். மேபி அதில் ஒரு 100 200 500 முன்ன பின்ன இருக்கலாம். நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கனாலே ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி என்ன கான்டென்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, அதில் எந்த ஒரிஜினாலிட்டியும் கிடையாது, எந்த கிரியேட்டிவிட்டியும் கிடையாது. இந்த கான்டென்ட்டை கிரியேட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக $1,00,000 வெறும் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இதுக்கப்புறம் அதில் சவுண்ட் இருக்குது, எடிட்டிங் யார் பண்ணுவோம், அவங்க அப்பனா பண்ணுவான் அப்படின்னு கேட்பீங்க.
அந்த எடிட்டிங்க்கு இன்னொரு டூலை வாங்கி அதில் போட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ எஃபர்ட் அது கரெக்டாக நீங்கள் எடிட் பண்ணி பண்ணுறதுன்றது சாதாரண வேலை இல்லை. திஸ் இன்வால்வ்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட், ஹியூமன் எஃபர்ட்டும் இதில் நிறையா தேவைப்படுது. அதனால் யார் என்ன சொன்னாலும் ஈஸியாக பண்ணிடலாம். கையை தூக்கிக்கிட்டே நீங்கள் வீடியோ என்ன எழவே அது பண்ணலாம், கையை தூக்கிக்கிட்டே வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா புளிச்சு நடிச்சிருக்கேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த நண்பர் கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே அவர் வீடியோவை எப்படி ஜெனரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் ஒரு மிஸ்லீடிங்கான தம்ப்நெயில், அது இதை நம்பிட்டு இது ஒரு வீடியோவுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான வியூஸ் ஒரு 4 லட்சம் பேர் நம்பி நம்மளும் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு அதில் எவ்வளோ தெரியுமா எஃபர்ட் போடுவாங்க. அந்த எஃபர்ட்டுக்கு உண்டான மானிட்டைசேஷன் ஆகாது. ஏன்னா இது எல்லாமே ஏஐ ஜெனரேட் பண்ண ஒரிஜினாலிட்டி இல்லாத கான்டென்ட். இப்போ பொலிச்சன் அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு அப்படின்னு யூடியூப்காரன் துப்பிடுவான். யூடியூப்காரன் இப்போ ஒரிஜினாலிட்டியை மட்டும்தான் அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. இதில் நீங்கள் ஒரு கதையை எடுத்துங்க, அந்த கதைக்கு ஏஐயை வச்சு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆளை வச்சோ எடுக்கலாம், இல்லை கொஞ்சம் ஏஐ வச்சும் கொஞ்சம் ஆளை வச்சு ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்சாக பண்ணுங்கள், இல்லை உங்களுடைய வாய்ஸ் ஓவரை கொடுங்க. உங்களுடைய ஸோ ஏதாவது ஒரு விஷயமாவது ஒரிஜினலாக இல்லாமல் இருந்தால் இதுதான் பிரச்சனை. ஸோ இதை வச்சு $1000 மாதம் $50,000 மாதம் $100,000 எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ அப்படின்னு சொல்கிற அத்தனையுமே பொய் தான். இதுக்கு முன்னாடி பேபிஸ் வச்சு ஒரு ட்ரெண்ட் வந்துச்சு. எல்லாரும் பெரிய ஆட்கள்லாம் பேபி ஃபேஸை வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைங்க பார்க்குற மாதிரியான ஒரு ட்ரெண்ட் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. அதுவும் எல்லாரும் இது பண்ணிங்கன்னா நீங்கள் உடனே மாதம் ₹1,00,000 சம்பாதிக்கலாம், மாதம் $10,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவ்வளோ ஃபேக் வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது. அது எல்லாமே ஃபேக் அப்படின்றது சம்வேர் சம்ஒன் ஹேஸ் டு டெல்ல. அதுதான் நான் சொல்கிறேன். இது இங்கிலீஷ்காரங்கள்ட்ட போயிட்டு நான் சொல்லிட்டா கேட்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் நம்ம மக்கள்கிட்டையாவது சொல்லலாம். இதில் ஜெயிச்சவங்க இருப்பாங்களான்னு கேட்டீங்க, நிச்சயமாக யாராவது இருப்பாங்க, 1-2 பேர் இருப்பாங்க. ஐ ஹவ் ட்ரைட் பர்பஸ்ஃபுல்லாகவே இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 7-8 மந்த்ஸாக இதுக்குன்னு சில விஷயங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்குன்னு டூல்ஸ் வாங்கி பண்ணியிருக்கேன். ஸோ நத்திங் ஹஸ் ஒர்க்ட் அவுட் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் இங்கே சொல்ல வந்த விஷயம். ஸோ இதை நம்பி ஏமாறாதீங்க, ஒரிஜினலாக பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதில் போய் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் நீங்கள் ஒரு நல்ல எடிட்டரை கூட வச்சுட்டு ஒரு நல்ல ரைட்டருக்கு சான்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணீங்க, ஒரு சைட் ரைட்டராக யூஸ் பண்ணி அதை பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு அது ஃபாஸ்ட்டாக இருக்கும், வேலைகளை ஃபாஸ்ட்டாக இருக்குமே தவிர நீங்கள் உட்காந்து டைப் பண்ண வேணாம். உங்களோட ஒரு பேசிக் ஐடியாவை கொடுத்து ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணுங்க. இதில் இருக்கிற ஓகே இது ஒரு ஸ்கிரிப்ட் வடிவத்தில் எனக்கு கொடுங்கன்னா உடனே ஜென்ரேட் பண்ணும். ஓகே அதை தூக்கி போட்டுட்டு அதில் சில சேஞ்சஸை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுவீங்க. ஏன்னா அதில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாடு, சாட்ஜிபிடி அண்ட் ஜெமினி எங்கே போட்டாலும் அதே மாதிரியான விஷயங்கள் ஒரு கதை, குழந்தைங்க கதைன்னு எடுத்துட்டா அதுதான் வரும். ஒரு சிக்கன் எடுத்துட்டா ஒரே கதையை தான் மாறி மாறி வரும். இதுக்கு நிறையா வியூஸ் ஸ்டார்டிங்கில் வந்துச்சு, ஆனால் இப்போது வர்றதில்லை. ஏன்னா இது ஒரு போரிங்கான ஒரு கான்டென்ட் கேட்டகரிக்குள்ளே போயிட்டாங்க, மக்களும் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு நம்ம ஆட்களும் கேட்க வேணாம். நம்ம ஆட்கள் அதிகமாக என்ன பண்ணுறாங்க, தமிழில் என்ன பண்ணுறாங்கன்னா இதுலேயும் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். இதுலேயும் பெண்களை வச்சு ரொம்ப அபத்தமான விஷயங்கள் தான் இன்ஸ்டாகிராமில். சாட்ஜிபிடி, சாம் ஆல்ட்மன் எதுக்கு கண்டுபிடிச்சாங்க, ஜெமினி எதுக்கு இதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்றதுலாம் இல்லை. நமக்கு தேவை கில்மா கிலுகில். என் பையன் வேற போன் பண்ணிட்டான். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி, அவனுக்கு என்னடா தெரியும் சிலுக்கோட அருமை. அந்த கில்மா கிலுகிலுப்ப அந்த நமக்கு நேரில் தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் ஏஐ வச்சாது கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ வச்ச ஒரு பொண்ணுக்கு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் அடிச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு காஜி எடுத்து போய் இருக்கும் ஏஐலையும். ஸோ இந்த பிரெயின் ராட்டுக்குள்ளே நீங்கள் சிக்காதீங்க. இந்த பிரெயின் ராட்டுக்குள்ளே போய் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த பிரெயின் ராட்டுக்குள்ளே நீங்கள் போய் எதையா தேடி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டூ சம்திங் யூஸ்ஃபுல் இட் ஏஐ, மேபி டூ சம்திங் சின்சியர் இன் ஏஐ. உங்கள் ப்ரொடக்டிவிட்டியும் உங்களோட லைஃப்பையும் உங்களோட எஜுகேஷனையும் உங்களோட ஓவரால் விஷயங்களை குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மொக்க கண்டென்ட்டுக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றதா வேண்டுகோள். சட பை பை, டேக் கேர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனல் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ட்விட்டரில் இதுதான் ஐடி, ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய இன்னொரு சேனல் ராண்டி ப்ரோ விளாக்ஸ், ஸ்காட்லாண்டில் நான் இருக்கேன். ஸோ அதை பற்றின வீடியோஸ் அந்த சேனல்லும் திருப்பி வர ஆரம்பிக்கும் இன் கம்ப்ளீட்லி நியூ ஃபார்மேட். அண்ட் சினிமா கிச்சடி, எம் ஃபார் மணி, இதெல்லாம் நம்மளுடைய சேனல்
இப்போதைக்கு டெம்பரரியாக பாஸ்ல இருக்குது. பட் இப்போ சப்போர்ட் பண்ணீங்கன்னா அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ஆல்ரெடி இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் நன்றி, வணக்கம்.